ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த மந்த் எண்டு அல்லது ஜூன் 30க்குள்ளே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஆடி தகவல் பார்த்துருந்தோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் திரும்பியும் வந்து ஒரு ஆடி தகவல் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இது இன்றைக்கி பேசின ஆடி தகவல் தான் இருக்குது. ஸோ அதை அப்புறம் பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், இப்போது இந்த கண்டென்ட் என்ன எதுக்குன்னா, ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சுருவாங்க அப்படின்ட்டு ஒரு தகவலியாக இருக்குது. ஸோ இந்த தகவல் வந்து யார் ஷேர் பண்ணா அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணார். ஸோ அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ட்டா டிஆர்பி தகவலாக இருக்கலாம், அல்லது வந்து கட்சியின் அடிப்படையில் அவருக்கு வந்த தகவலாக இருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு மாவட்டம் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய மாவட்டங்கள் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் வந்து அவர் சொன்ன தகவல் என்னென்னா, இப்போ வந்து ஜூலை 7க்குள்ளே வந்து எல்லா மாவட்டத்துக்கும் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற தகவல்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்து டிஆர்பி தகவல் என்ன கேட்டோம் அப்படின்னா, ஜூன் 30க்குள்ளே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூன் 30க்கும் ஜூலை 7க்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஸோ 1 வீக் தான். ஸோ அந்த 1 வீக் வந்து நீங்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, போன வீடியோவில் மே எண்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீ டேட்லாம் பாருங்கள், 29 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 நாள் தான் இந்த மந்த் முடிவுக்குள்ளே இருக்குது. ஆனால் சில மாவட்டங்களில் தென்காசிலலாம் வந்து நேற்று சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவங்க மாவட்டங்களில் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மந்த் எண்டு அப்படின்னா 2 நாள் தான் இருக்குது, டைம் இருக்குது. ஸோ இந்த 2 நாள் எதிர்பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். நான் எதிர்பாருங்க, எப்போ நம்ம ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஜூன் 30க்குள்ளே தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ உள்ள தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது ஜூலை 7க்குள்ளே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சுடுவாங்க அப்படின்னு தகவல் வழியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சுடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஆர்பி தகவல் ஒன்று இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில். அது இன்றைக்கி பசங்க டிஆர்பி தகவல் தான். அது என்னென்னு கேட்டுடலாம் வாங்க. ஹலோ, வணக்கம் சார். சார் திருவள்ளூர் டிஆர்பி தானே சார்? டிஆர்பி ரிசல்ட் தானே சார் கேட்குறீங்க? ஆமாம் சார், ரேஷன் சார் ரிசல்ட் சார். இந்த ஜூன் 30க்குள்ளே வந்துடும் சார். கண்டிப்பாக வந்துடுமா சார்? கண்டிப்பாக ஜூன் 30க்குள்ளே வந்துடும் சார். ஸோ ஓகேங்க சார். திருப்பத்தூர் மாவட்டம் அதுக்கப்புறம் நல்ல இந்த ரிசல்ட் விடவே இல்லை, ஸ்டாக் ஹோல்ட் ஆயிடுச்சு. அது தெரியல சார். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட்டு ஜூன் 30க்குள்ளே வந்துடும் சார். சரி, ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ தகவல் நல்லா கேளுங்க. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜூன் 30ன்னு சொல்கிறாரு. ஆனால் போன ஆடியோ தகவல்லையும் வந்து ஜூன் மந்த்துன்னு சொன்னாங்க. ஸோ ஒரே மாவட்டத்தை 2 தகவல் பார்த்துருக்கோம். போன தடவையும் திருவள்ளூர் மாவட்டம் தான் பார்த்தோம். இந்த தடவையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் ஆடியோ அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்ற மாவட்டங்கள் வந்து ஆடியோ அப்டேட் வந்து நிறைய கேட்டிருப்பீங்க. மற்ற சேனல் கூட கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜூன் 30க்குள்ளே வந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் ஜூலை 7க்குள்ளே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வழியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். எப்போன்னு தெரியலை. ஆனால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் டேட்டு அது இந்த பர்டிகுலர் டேட்டு தான், இப்போ தான் நாளைக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து வெப்சைட்டை தான் செக் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை போல் நானும் வந்து ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னென்ன அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டுக்காக என்னென்ன முயற்சி பண்ணணுமோ ஒவ்வொருத்தையும் நான் விசாரிச்சு தான் இருக்கிறேன், கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அதனால் இந்த ரிசல்ட்டு வந்து ஜூலை 7க்குள்ளே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி கிடச்ச தகவலை தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி தகவல் கிடச்சிருந்தாலும் ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, ப்ரோ அப்டேட் கொடுங்க அப்படின்ட்டு. நல்லாவே தெரியும் உங்களுக்காக வந்து நான் நிறைய பேர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்டேட் என்னவோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்களும் வந்து வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. மேக்ஸிமம் வெப்சைட்டில் தான் விடுறாங்க ரிசல்ட்டு. ஸோ எப்போன்னு தெரியலை, செக் பண்ணிகிட்டே இருங்க. ரிசல்ட் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த 2 நாள் அப்புறம் வந்து ஜூன் மாதம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து உங்கள் இறுதிக்குள்ளே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சுடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் தான் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. இந்த 1 மந்த்துக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிடுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட் கிடச்சா ஷேர் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன்.